with at least k. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, we have to find the shortest sub array. அப்படி பார்த்தாலே சப் அரே உடைய லென்த் கண்டுபிடிக்கணும். அந்த சப் அரே as much as possible சின்னதா இருக்கணும். ஓகே. இத பார்த்தாலே அதான் தெரியும். ஸோ என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிவன் a நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் இன்டிஜர் k. ஸோ ஒரு இன்டிஜர் அரே குடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டிஜர் k குடுத்துருக்காங்க. அரே எப்ப ஸ்பெஷல்னா, பிட்வைஸ் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ். எல்லா எலிமெண்ட்டையும் பிட்வைஸ் ஆட் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் k வாவது இருக்கணும். மினிமம் k வேல்யூவாவது வரணும். அப்பதான் அது ஸ்பெஷல் அரே. நம்ம ஷார்ட்டஸ்ட் ஸ்பெஷல் சப் அரேயோட லென்த்த ரிட்டர்ன் பண்ணணும். இதுல எந்த சப் அரே, அது வந்து சப் அரேன்னா ஒரு எலிமெண்டா கூட இருக்கலாம். எந்த சப் அரே k-வ விட அதிகமாவோ, ஈக்குவலா இருக்கோ, அதோட லென்த் ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது 2. 2வே k-வ விட அதிகமா ஈக்குவலா இருக்கு. அதனால 1 ரிட்டர்ன் பண்ணலாம். லென்த் 1. ஸோ இந்த இத எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இது எல்லாத்தையுமே ஆர் பண்ணா தான் நமக்கு 10வது வரும். ஸோ அப்ப லென்த் 3. ஓகே. சப்போஸ் அது மாரி சப் அரேவே இல்லன்னா ரிட்டர்ன் -1. Okay. So now is what we need to do logic for this. So simple logic வந்து நான் எல்லா சப் அரேயும் பார்க்கணும். கரெக்ட்டா? அப்ப இங்க ஒரு பாயிண்டர் Lன்னு வச்சுக்கிறேன். Rம் இங்க இருந்து லெஃப்ட் பாயிண்டரும், ரைட் பாயிண்டரும் இங்க இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குது. ஓகே. எல்லா வர R இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ரைட்டே தேவையில்ல ஆக்சுவலா. ஓகே. ஒரு லூப் ஃபார் லெஃப்ட். ஓகே. அது 0ல இருந்து லென்த் வரைக்கும். அதுக்குள்ளார இன்னொரு லூப் ஃபார் ரைட். அதுவும் அது வந்து பார்த்தீங்கன்னா, L எங்க ஆரம்பிக்குதோ Lல இருந்து லென்த் வரைக்கும். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் என்னாகும், L 0வா இருக்கும்போது இந்த ரைட் லூப் ஃபுல்லா மூவ் ஆகுமா? அப்ப எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆர் பண்ணிட்டே வரேன். ஆர் பண்ணிட்டே வரும்போது, எப்ப வந்து உனக்கு k விட கிரேட்டரா ஈக்குவலா இருக்கோ, அப்ப லென்த்த கண்டுபிடிக்கிற. லென்த் என்ன? r மைனஸ் L பிளஸ் 1. 2 இண்டெக்ஸ் இருக்குன்னா, 2 இண்டெக்ஸ் நடுவுல எத்தன நம்பர் இருக்கு? r மைனஸ் L பிளஸ் 1 பண்ணா எத்தன டோட்டலா எத்தன நம்பர்ன்னு தெரிஞ்சிரும். அது நீ என்ன பண்ணுவ, ஒரு மினிமம் வேரியபிள் வச்சு அந்த மினிமம் வேரியபிள் ட்ராக் பண்ணிக்கோ. அத விட கம்மியா இருக்குன்னா மினிமம் வேரியபிள் அப்டேட் பண்ணு. மினிமம் வேரியபிள் முதல்ல நீ கேன் ஹேவ் a மேக்ஸ் வேல்யூ. ரைட். அப்ப இது பண்ணிட்டே ரைட் மூவ் ஆயிட்டே வருது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? லெஃப்ட் இங்க இருக்கும். திருப்பி r இங்க இருந்து ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் திருப்பி XOR பண்ணிட்டே வா. ஆர் பண்ணிட்டே வா. XOR இல்ல ஆர். ஆர் பண்ணிட்டே வா. ரைட்டா? அப்படி வரும்போது திருப்பி மினிமம் லென்த்த விட நம்ம கண்டுபிடிக்கிற லென்த் நம்ம ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ k இருக்கு. லென்த்தும் மினிமம் விட கம்மியா இருக்குன்னா மினிமம் அப்டேட் பண்ணிடு. சோ இது பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? யூ கேன் ஃபைண்ட் த சப் அரே ஆஃப் மினிமம் லென்த். லென்த்த நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. இப்ப இது வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்ப ஆர்டர் ஆஃப் nல பண்ணனும் அப்படின்னா சிம்பிள். நம்ம என்னன்னா சப் அரே கண்டுபிடிக்கணும். அதோட லென்த் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம வி கேன் ஹேவ் கைண்ட் ஆஃப் a ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன். L இங்க இருக்குது. R இங்க இருந்து போயிட்டே இருக்கும். இங்க இருக்கு போயிட்டே இருக்கும்போது நெறைய நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 2, 3, 8, 7, 9 ஏதோ இருக்கு. ஓகேவா? யூ ஹேவ் டூ ஃபைண்ட் ஃபார் 10ன்னு வச்சுப்போம். இப்ப லெஃப்ட் இங்க இருக்கு. ரைட் இங்க இருந்து போயிட்டே இருக்குது. ரைட். 10 வந்துச்சா? வரல இதுவரைக்கும். இங்க வந்த உடனே 10 வந்துரும். எல்லாத்தையும் ஆர் பண்ணினா வேல்யூ 10 வந்துரும். ஒன்ஸ் 10 வந்துருச்சு அப்படின்னா, இங்க ஆர் இருக்கும்போது இந்த லென்த்த கால்குலேட் பண்ணிக்கோ. 4. அத அப்டேட் பண்ணிக்கோ மினிமம் 4ல. ஆனா இத விட கம்மியா இருக்கலாம்ல? அப்ப லெஃப்ட்ட மூவ் பண்ண ஆரம்பி. அப்ப இது இது 4த்தோட ஆர் வேல்யூ உன்ட்ட இருக்குமா? ஒரு வேரியபிள்ல? ஆர் வேல்யூ இருக்குமா? இத மூவ் பண்ணும்போது இதோடைய ஆர் வேல்யூ இதுல இருந்து எடுக்கணும். கரெக்ட்டா? சோ ஒன்ஸ் நம்ம 10 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, லெஃப்ட்ட மூவ் பண்ண ஆரம்பி. திருப்பி இந்த ஆர் வேல்யூ ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்றது பார்ப்போம். ரைட். இந்த ஆர் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி 10 விட அதிகமா இருக்கா? அப்ப லெஃப்ட்ட மூவ் பண்ணு. சப்போஸ் 10 விட கம்மியா இருக்கா? ரைட்ட மூவ் பண்ணு. அடுத்த வேல்யூ புது வேல்யூ உள்ள கொண்டு வா. சோ இத வச்சே நீ என்ன பண்ணலாம்? இந்த லெஃப்ட் ரைட்ட மாத்தி வச்சே நம்ம ஆர் வேல்யூ 10 விட கம்மியா இருக்கா பார்த்துக்கிட்டே வரலாம். சப்போஸ் இங்க ரைட்ட ஃபுல்லா மூவ் பண்ணிட்ட. ஓகே. ஆர் வேல்யூ 10 விட அதிகமா இருக்கு. லெஃப்ட்ட மூவ் பண்ணிட்டே வருவியா? லெஃப்ட்ட மூவ் பண்ணிட்டே வந்து இந்த வேல்யூவே 10ன்னு இருக்குன்னா, லெஃப்ட் ஃபைனலா இங்க வந்துருமா? அப்ப லென்த் 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுமா? கரெக்ட்டா? சோ இதுதான் நம்ம பேட்டர்ன் ஃபாலோ பண்றோம். ரைட் எவ்வளவு தூரம் போகுதோ, ரைட் அவ்வளவு தூரம் போகுது. எப்ப நமக்கு வேண்டிய வேலைய விட ஜாஸ்தி வருதோ, திருப்பி லெஃப்ட்ட மூவ் பண்ணிட்டே வர. கம்மியா வந்துச்சுனா திருப்பி ரைட்ட மூவ் பண்ற.
அப்புறம் லெஃப்ட்டை மூவ் பண்றேன். இதே மாதிரி பண்ணிட்டே போறேன். ஸோ இது ஆர்டர் ஆஃப் n. கரெக்டா? இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சப்போஸ் இங்க இருந்து ரைட் இங்க இருக்கு, இங்க லெஃப்ட் இங்க இருக்கு. ரைட்டா? 5 ஓட பைனரி என்ன? 101. 2 ஓட பைனரி என்ன? 010. 3 ஓடது 111. 8 வந்து 010. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா 5 ஓட பைனரி இந்த இப்ப லெஃப்ட்ட இங்க மூவ் பண்ணதுனால, இதுக்கு செட்டான பிட்ஸ நம்ம அந்த 6 ரிமூவ் பண்ணணும். 6 ரிமூவ் பண்ணும்போது தான் பிரச்சனை. ஏன்னா, இந்த பிட் செட் ஆயிருக்கு. அந்த பிட்ட போய் நான் இப்ப ஃபைனல் எக்ஸ்ஆர் என்ன ஃபைனல் ஆர் என்ன வரும்? இது செட் ஆயிருக்கா? ஏதாவது ஒரு பிட் செட் ஆனா 1 வந்துரும். 1 1 1 எல்லாமே 1. இந்த எல்லா வேல்யூயும் ஆர் பண்ணினா எல்லாமே 1ன்னு செட் ஆயிருக்கு. கரெக்ட். இப்ப நான் 5 ரிமூவ் பண்ணதுக்காக இந்த பிட்ட கொண்டு போய் இத அன்செட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா, மீதி நம்பர்லயே அந்த ஒரு பிட் செட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ, அப்படி நான் இத ரிமூவ் பண்ணும்போது பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஆர் பண்ணிட்டே போகும்போது, மொத்தம் எத்தன பிட் இருக்கும்? 32 பிட் இருக்கும். 32 பிட்டோட கவுண்ட்ட எடுத்துட்டே வருவேன். ஓகே. அது ஒரு அரேல வச்சுப்பேன். ரைட். இப்ப இந்த பிட் எத்தன வாட்டி செட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் பிட் 2 டைம். செகண்ட் பிட் 2 டைம்ஸ். தேர்ட் பிட் 1 டைம். ஃபோர்த் பிட் 1 டைம். இந்த கவுண்ட் வரும். இப்ப நான் லெஃப்ட்ட இங்க நவுத்துறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லெஃப்ட்ட இங்க நவுத்துறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லெஃப்ட்ட இங்க நவுத்துறதுக்கு முன்னாடி இந்த பிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா, என் கவுண்ட் இருக்குல்ல, அந்த கரஸ்பாண்டிங் பிட்ஸோட கவுண்ட்ட டிக்ரீஸ் பண்ணிடும். சரி இது போகுதா? அப்ப ஃபர்ஸ்ட் பிட்ல ஒரு கவுண்ட் குறையுமா? அப்ப 2 என்ன பண்ணுவேன்? 1 ஆக்கிடுவேன். இங்க வருதா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த கரஸ்பாண்டிங் பிட் கவுண்ட்ட 0 ஆக்கிடுவேன். ரைட்டா? அப்ப ஃபைனல் எக்ஸ்ஆர் வேல்யூ என்ன வரும்? ஒண்ணும் தேவையில்ல. இந்த அரேவ வச்சே ஃபைனல் எக்ஸ்ஆர் வேல்யூ எடுத்துடலாம். ஏன்னா ஒரு வாட்டி வந்து அந்த பிட் வந்திருந்தாலே ஆர்ல வந்து எக்ஸ்ஆர் இல்ல ஆர். ஆர்ல 1 தான் வரப்போகுது. பிட் கவுண்ட் ஏதாவது இருந்தாலே 1 தான் வரப்போகுது. 0 வந்தா ஒண்ணும் வராது. ஒரு வாட்டி வந்தா கூட 1. இதான் அந்த ஆர் வேல்யூ. இப்ப இந்த ரிமூவ் பண்ணிட்டேன் எல்ல. இப்ப ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ஃபைனல் ஆர் வேல்யூ. இந்த 2, 3, 8 ஓட ஆர் வேல்யூ. இது என்ன வேல்யூ வருது? 8, 2, 11. நம்ம வேண்டியது 10. கரெக்ட்டா? அப்ப லென்த் என்ன பண்ணுவேன்? 3ன்னு குறைச்சிருவேன். 3ன்னு குறைச்சு திருப்பி எல்ல இந்த பக்கம் மூவ் பண்ணுவேன். 3, 8 அப்ப என்ன பண்ணுவேன்? எல்ல இந்த பக்கம் 2வ குறைக்கணுமா? அப்ப 2 ஓட கவுண்ட் என்ன? இந்த செகண்ட் கவுண்ட் வருதா? அது 1, 2ன்னு இருக்கு. அத 1ன்னு மாத்துவேன். அது 1ன்னு மாத்தாம அதே தான் வேல்யூ வருது. கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் திருப்பி எல்ல இங்க கொண்டு போவேன். அப்ப 3 ஓட பிட்ஸ் என்ன? இந்த 2 பிட்டா? அப்ப இந்த 2 பிட்டையும் ஒண்ணு குறைப்பேன். இப்ப பாரு ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன ஆயிடும்? இத நான் பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது இதெல்லாம் 0 ஆயிடும். இப்ப என்ன ஆகுது? 10 விட கம்மியாயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க லெஃப்ட்ட இங்கேயே வச்சுக்கிட்டு ரைட்ட இங்க கொண்டு போவேன். சோ இப்படி பண்ணியே நான் மினிமம் வேல்யூ ட்ராக் பண்ணிட்டே வருவேன். மினிமம் லென்த்த ட்ராக் பண்ணிட்டே வரும். ஃபைனலா அத ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? இத இப்ப கோட் அடிப்போம்ப்பா. ரைட். So when you try to code this, okay, let's try to code it. இப்ப இந்த கோட் பண்ண முடியாதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கோட் பண்ணும்போது let's assume we need to have a minimum value, right? Min length ml வச்சுக்கிறேன். That will be equal to int max. Max value இருக்கட்டும். அடுத்து I will have a left pointer will be starting with 0. ஓகே. நான் ரைட் பாயிண்டர் வந்து int right is equal to 0ல இருந்து ரைட் லெஸ் தென் நம்ம நம் சைஸ் வரைக்கும் ரைட் பிளஸ் பிளஸ். ஓகே. இப்ப ரைட்ல ஒரு வேல்யூவா போறேன். ரைட்ல ஒரு வேல்யூவா போயிட்டே இருக்கிறேன். கரெக்ட்டா? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரைட் வேல்யூ இருக்கிற பிட் கவுண்ட் அரேவ இது பண்ணணும். ரைட்டா? ஸோ ஐ வில் ஹேவ் அ பிட் கவுண்ட் அரே. பிட் கவுண்ட் அரே ஆஃப் 32 அத 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஓகே. அடுத்து ஒரு ஃபங்ஷன் எழுதணும். நம்ம அப்புறம் எழுதிப்போம். இப்ப இந்த பிட் கவுண்ட் அரேவ நான் அப்டேட் பண்ணணும். ஃபார் எனது லென்த் ஆஃப் லென்த். ஸோ I have to loop for 32 times, right? For int I is equal to 0, I less than 32, I plus plus.
இப்போ இந்த பிட் கவுண்ட் அரேவை அப்டேட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? இஃப் எனக்கு அந்த பர்ட்டிகுலர் பிட் செட் ஆயிருக்கா? என் நம்ஸ் ஆஃப் அரேல அந்த நம்ஸ் ஆஃப் ஆர் இதெல்லாம் அந்த பிட் செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அண்ட் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஐ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றேன். அந்த பர்ட்டிகுலர் பிட் செட் ஆயிருக்கா? இப்போ செட் ஆயிருக்கு அண்ட் செட் ஆயிருக்கு அப்படின்னா தென் அந்த கரஸ்பாண்டிங் பிட் பொசிஷன் என்ன? கரெக்ட். 32 பிட்டும் அந்த பர்ட்டிகுலர் நம்பர்ல என்னென்ன செட் ஆறு இருக்கோ அதை அப்டேட் கவுண்ட் பண்ணிட்டே வரேன். ஓகே. இப்போ என்னுடைய I will have current R here. Current R value which will be equal to 0. இப்போ நான் என்ன பண்றேன்னா I will call a function. Current R is equal to bit R. bit R ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பிட் கவுண்ட் வேல்யூ பாஸ் பண்ணா எனக்கு R வேல்யூ கொடுத்துரும். ஓகேவா? அந்த bit R ஃபங்க்ஷனை இப்போ எழுதிடுவோம். இங்கேயே கூட எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா int bit R int number we can have the bit counter as pointer. அரேவை தானே பாஸ் பண்றோம். அது பாயிண்டரா வச்சுப்போம் இங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் 32 டைம்ஸ் லூப் அடிச்சு I have to loop for int I is equal to 0, I less than 32, I plus plus. ஓகே. இப்போ நான் வந்து R value is equal to 0. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இப்போ if அந்த bit count of I value இதுல ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலே நாட் ஈக்குவல் டு 0 சில வந்து இந்த நாட் ஈக்குவல் 0 போட தேவையில்ல. எனி வேல்யூ which is நான் 0 is a true value. ஸோ அந்த பிட் கவுண்ட்ல வேல்யூ இருந்தாலே what I am doing is அந்த corresponding பிட்டை நான் இங்க செட் பண்ணணும். ஸோ OR R equal to 1 left shift I. ஸோ அந்த பிட்டை செட் அந்த அந்த பர்டிகுலர் பிட்ல ஏதாவது ஒரு கவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த பிட்டை செட் பண்றேன். கவுண்ட் இல்லைன்னா அந்த பிட்டை செட் பண்ண மாட்டேன். ஓகே. தென் ஐ எம் ரிட்டர்னிங் த ஓவி. ரைட். இதுதான் பிட் ஆர். ஸோ கரண்ட் பிட் ஆர் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நவ் ஐ இப்போ வைல் இப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம கரண்ட் ஆர் வந்து இதோட அதிகமாகும். வைல் லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தென் less than or equal to R and our current R is greater than or equal to K. ஓகே. இப்போ நம்மளுடைய R வேல்யூ வந்து நம்ம K விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? L ரைட்ல மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? So we have to calculate the minimum length, right? So இப்போ இது இருந்தாலே நம்ம minimum length அப்டேட் பண்ணணும். So if R minus L plus 1 இப்படி வச்சுக்கலாம். In current length is equal to R minus L plus 1. இதுதான் current length. So if current length is greater than less than min length அப்படின்னா ml is equal to current length. ஸோ நான் மினிமம் லென்த் அப்டேட் பண்ணிட்டேன். மினிமம் லென்த் அப்டேட் பண்ண உடனே நான் இப்போ லெஃப்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ லெஃப்ட்ல இருக்கிற பிட் கவுண்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதே கோடு தான். நான் லெஃப்ட் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன பண்றேன்? ஓகே. இங்க லெஃப்ட் வேல்யூ ஓகே. இப்போ அந்த பர்டிகுலர் பிட் செட் ஆயிருந்தா ஐ ஜஸ்ட் நீட் டு மைனஸ் தட். நான் லெஃப்ட் வேல்யூ ரிமூவ் பண்றதுனால
கரெக்ட். ஒரு பிட்டா போறேன் அந்த லெஃப்ட் வேல்யூல. அந்த லெஃப்ட் வேல்யூல அந்த பிட் செட் ஆயிருந்தா என் பிட் கவுண்ட்ட ரெடியூஸ் பண்ணிடுறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றேன்? என்னுடைய கரண்ட் ஆர அப்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கரண்ட் ஆர அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட் ஆர அப்டேட் பண்ணிட்டு திருப்பி மேல போவேன். திருப்பி அதிகமா இருந்தா திருப்பி என்ன பண்ணுவேன்? மினிமம் லென்த் கால்குலேட் பண்ணிட்டு திருப்பி அந்த லெஃப்ட்ட ரிமூவ் பண்ணணுமா? எப்பப்பலாம் லெஃப்ட்ட ரிமூவ் பண்றனோ அப்பலாம் அந்த பிட் கவுண்ட் அரேவ அப்டேட் பண்ணணும். Right? So we are doing this. Okay. So it will be updated, right? Right? இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப என்னோட வேல்யூ மினிமம் லென்த் எதுல இருக்கும்? இந்த மினிமம் லென்த்ல தான் என்னோட மினிமம் லென்த் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ரிட்டர்ன் இப்ப I have to find if ML is less than int max அப்படின்னா அந்த வேல்யூ கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் -1 ஈக்குவல் டு int max இருந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் -1 அந்த எம்எல் அப்டேட்டே ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். ஓகே, I have to put this in the top. Home, enter. Runtime error. Left shift of 1/32 place cannot be represented by int. Okay, so here we are having nums, right? So you cannot left shift by 31 times. Cannot be represented in the type int. So you are given a non-negative integers சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்பா இதை அன்சைன்டா போடக்கூடாது? எதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம்? அரே இது வந்து இது கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். கரெக்டா? ஸோ திஸ் alone we can have it unsigned. இது ஏதாவது யாரை சொல்லுமா? இது 32 டைம்ஸ். அப்ப இந்த பிசியும் you are entered, this also should be unsigned. No, let's see if this unsigned it works. Left shift on the another solution. See line number 19. Nums of R. And here also nums of L, right? I think nums we have changed to unsigned. So even then it is giving an error. So what we can do here is I will declare unsigned int temp, which will be equal to nums of R. I will use a temp here. Similarly, I will use it there also. Shift and Control C. It has went to 20 minutes. L here temp. Ooh. Left type int line number 20.
திஸ் இஸ் அன்சைன்ட் இன்ட். ஓகே. ஓகே. ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். இங்க என்ன அப்படின்னா, ஆம், ஸோ நம்ம 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 1 வந்து இன்டிஜர். சைன்ட் இன்டிஜரை 31 டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண முடியாது. கிவன் எரர். ஸோ நம்ம 1 வந்து அன்சைன்ட் இன்டிஜரா மாத்தணும். அது அன்சைன்ட் இன்டிஜரா மாத்துறதுக்கு 1க்கு அப்புறம் ஒரு u போடணும். ஸோ அன்சைன்ட் இன்டிஜரா மாத்திட்டு அப்புறம் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ த லாஜிக் இஸ், இத பார்க்கும்போது தான் பெருசா தெரியும் கோடு. பட் ஆனா லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். நம்ம என்ன பண்றோம்? லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர் வச்சுக்கிறோம். ஓகே. இங்க லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். ரைட் பாயிண்டர் மூவ் ஆயிட்டே இருக்கு. இந்த குரூப்ல ரைட் பாயிண்டர் மூவ் ஆயிட்டே இருக்கு. ரைட் பாயிண்டர் மூவ் ஆவ நம்ம என்ன பண்றோம்? ரைட் பாயிண்டர்ல எத்தனை பிட்ஸ் செட் ஆயிருக்கு எல்லாத்தையும் ஆர் பண்ணிட்டே வரும். ஆர் பண்றதுக்கு என்ன பண்றோம்? எல்லா வேலையும் ரைட் பாயிண்டர் மூவ் ஆர் பண்ணிட்டே வரணும். எத்தனை பிட்ஸ் செட் ஆயிருக்கோ அது 32 பிட்ஸையும் கவுண்ட் பண்ணிட்டே வரும். அந்த 32 பிட்ஸ் கவுண்ட் ஆயிருக்குல்ல, அதோடைய ஆர் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு பிட் வந்திருந்தா கூட ஆர் வேல்யூ செட் ஆயிருக்கும். அந்த ஆர் வேல்யூ கேவை விட அதிகமா இருக்கிற வரைக்கும் என்ன பண்றோம்? லெஃப்ட்ட நவுத்திட்டே வரணும். ஸோ ஆர் வேல்யூ கே விட அதிகமாக மினிமம் லென்த் கண்டுபிடிக்கிறோம். மினிமம் லென்த்தை அப்டேட் பண்ணிக்கிறோம். ரைட். அந்த ஆர் வேல்யூ இப்ப லெஃப்ட்ட நவுத்தணும் கரெக்ட்டா? லெஃப்ட்ட நவுத்துறதுக்கு முன்னாடி அந்த கரஸ்பாண்டிங் பிட்ஸோட கவுண்ட் எல்லாம் மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ட நவுத்துறோம். லெஃப்ட்ட நவுத்தினோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். உன் பிட் கவுண்ட் மாறுதுல்ல, அப்ப ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். திருப்பியும் நம்ம ஆர் வேல்யூ வந்து கே விட அதிகமா இருக்கா? கே விட அதிகமா இல்ல என்ன பண்ணணும்? அடுத்தது திருப்பி மேல போயிட்டு என்ன பண்ணணும்? ரைட் நவுரும். ரைட் நவுரும்போது என்ன பண்ணணும்? பிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். பிட் கவுண்ட்ட ஆட் பண்ணணும். லெஃப்ட் நவுரும்போது பிட் கவுண்ட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும். ஃபைனலா முடியும்போது மினிமம் கவுண்ட் வந்து இன்டிஜரை விட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா மினிமம் லென்த் ரிட்டர்ன் பண்ணு, இல்லன்னா -1 ரிட்டர்ன் பண்ணு. அவ்வளவுதான்.